புலன்களை அடக்கி வெற்றி கொண்டு சாதனையில் ஒன்றிய சிரத்தை உடைய மனிதன் ஞானத்தை பெறுகிறான். ஞானத்தை பெறறதுக்கு முக்கியமான வழி புலன்களை அடக்கிறது. புலன்களை வெற்றி கொண்டு சாதனையில் ஈடுபட்டால் சிரத்தை அடைகிறான் மனுஷன். ஞானத்தை பெற்று விரைவில் பரம சாந்தியையும் அடைகிறான். வேதம், பெரியோர், பகவான் சொற்களில் நம்பிக்கை வைத்து போற்றுவது சிரத்தை. சிரத்தை உடையவன் தான் மகான்களை அணுகி வணங்கி அவர்களுக்கு சேவை புரிந்து அவர்களிடம் உபதேசம் பெற முடியும். சிரத்தை இல்லாதவருக்கு ஞானம் கிட்டாது. சிரத்தையுடன் நம்பிக்கை இருந்தால்தான் சாதனை உண்ண முடியும். நம்மளே சின்ன வயசில் கேட்டுருப்போம், சிரத்தையாக ஒரு வேலையை செய் அப்படின்னா கவனமாக செய்தல். ஞானம் பெற்றதும் அஞ்ஞானமும் கர்ம வினைகளும் நல்லது கெட்டது விகாரங்களும் விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி துயரம் அறவே ஒழியும். ஞானம் கிடச்சிட்டா ஒரு மனுஷனுக்கு அஞ்ஞானம் போயிடும், கர்ம வினைகள் நல்லது கெட்டது போயிடும், விகாரங்கள் விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி துயரம் இதெல்லாம் விகாரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். தத்துவ ஞானம் கிடைக்கிறதோட பரமாத்மாவோட ஐக்கியமும் அதே நேரத்தில் நிகழும். ஆனந்த ஒளிமயமான பரமாத்மா அடையது தான் பரமசாந்தின்னு சொல்கிறார். விவேகம் இல்லாதவனும் சிரத்தை இல்லாதவனும் சந்தேகமுடையவனும் பகவத்கீதையில் தத்துவ ஞானம் பெறாமல் வீணே அழிவான். விவேகம்னா அறிவு, சிரத்தைனா நம்ம சொன்னோம் சந்தேகம் உள்ளவன். இந்த 3 பேருமே பகவத் விஷயத்தில் தத்துவ ஞானம் பெற மாட்டான். சந்தேகமுடையவனுக்கு இவ்வுலகிலும் சரி பரவுலகிலும் சரி இன்பம் கிடையாது. எது உண்மை எது பொய் என்று பகுத்தறியும் சக்தி இல்லாதவன் விவேகமற்றவன். அவனால் எதையும் செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வர இயலாது. தன் மீதும் குரு மீதும் சாஸ்திரத்தின் மீதும் நம்பிக்கை வைக்காதவன் சிரத்தை இல்லாதவன். எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இல்லாதவன் சந்தேகப்படுவான். காரணம் அவன்கிட்ட ஒரு நிச்சய புத்தி இருக்காது. சந்தேகப்படுறவன்கிட்ட நிச்சய புத்தி இருக்காது. சந்தேகம் எதை செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையை வீணடிப்பான். சந்தேகம் உள்ளவரை அவனால் உண்மை அறிவு பெற முடியாது. இம்மைக்குரிய செல்வம் புகழை அனுபவிக்க முடியாது. மறுமைக்குரிய சொர்க்கத்தையும் அவன் இறந்த பிறகு அடைய மாட்டான். இன்மையும் கிடையாது மறுமையும் கிடையாது. எனவே மனிதன் விவேகத்துடன் நம்பிக்கையுடன் சந்தேகத்தை அறவே அழிக்கணும். அர்ஜுனா, யோகத்தால் கர்மத்தை விட்டு ஞானத்தால் அம்சயத்தை அகற்றி மனதை தன் வசமாக்கி கொண்டு விட்டவனை கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை. யோகத்தால் கர்மத்தை விட்டுடணும், ஞானத்தால் சம்சயத்தை அகற்றிடணும். மனதை தன்வசமாக்கிக்கிட்டு விட்டவனை கர்மங்கள் கட்டுப்படுத்துறதில்ல. ஈஸ்வரன் இருக்கிறாரா இல்லையா, பரலோகம் என்பது இருக்கிறதா இல்லையா, ஆத்மா ஒன்றா பலவா, இப்படி பல சந்தேகங்கள் மனதில் ஏற்படும். அவையெல்லாம் சம்சயம் எனப்படும். எல்லா சந்தேகங்களையும் விவேக ஞானத்தின் மூலம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் செய்ய வேண்டியதை தீர்மானிப்பது. இவை ஞானசம், சின்ன சம்சயம்னு சொல்கிறாங்க. ஆத்மா என்று கூறக்கூடிய புலன்களுடன் சேர்ந்த மனதை முழுமையாக தன்வசப்படுத்தியவனுக்கு ஆத்மவந்தம் என்ற சொல் கூறப்பட்டுள்ளது. ஆத்மாங்கிறதோட புலன்களை சேர்ந்த மனதை முழுமையாக தன்வசப்படுத்தணும். புலன்களையும் அடக்கணும், மனசையும் அடக்கணும். அப்போ ஆத்மா கூட இருந்ததுன்னா ஆத்மவந்தம்னு சொல்கிறாங்க. யோகியை கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை. காரணம் அவனுடைய மனதில் பற்றோ ஆசையோ கிடையாது. யோகிக்கு கர்மங்கள் ஒன்றும் பண்ணாது, பற்றோ ஆசையோ கிடையாது. தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமல் ஒட்டியும் ஒட்டாமல் வாழ்கின்ற வாழ்க்கை அவனுடையது. பூரண ஞானம் வாய்ந்த நிலையில் ஒன்று பலவாகும் என்பதும் அந்த பலவே ஒன்றாகும் என்பதும் அவனுக்கு புரிய வருகிறது. ஐக்கியம் ஏற்பட்டு விட்டால் அங்கு ஐயத்துக்கு இடமில்லை. ஆகவே அர்ஜுனா, நீ உள்ளத்தில் உள்ள அஞ்ஞானம் பற்றிய சந்தேகத்தை ஞானவாள் கொண்டு சிதைத்திடு, கர்மயோகத்தை கை கொண்டு எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். ஞானம் அஞ்ஞானத்தை அழிக்கும், சந்தேகத்தையும் அழிக்கும். ஞானம் அஞ்ஞானம் சந்தேகத்தை ரெண்டையுமே அழிச்சிடும். போர்க்களத்தின் மத்தியில் நின்ற அர்ஜுனன் இருதரப்பு படைகளில் உள்ள உறவினர்களை காண்கிறான். அவர்கள் இறப்புக்கு தயாராக இருப்பது கண்டு கவலை கொள்கிறான். யுத்தம் செய்வது பாவம் என்ற நினைப்பு வருகிறது. பகவானோ யுத்தம் செய்வது நியாயம்தான் என்கிறார். அர்ஜுனன் எந்தவித முடிவுக்கும் வர இயலாதனாய் குழப்பத்தில் ஆழ்கிறான். தான் பெரியோர்களை எதிர்த்து போர் புரிவதா, வெற்றி யாரு கிடைக்கும் என்ற கலக்கம், அது சந்தேகத்தின் காரணமாக ஏற்பட்டது. அர்ஜுனனின் விவேக சக்தி சந்தேகத்தில் மழுங்கி போயிருந்தது.
சந்தேகத்தின் விளைவாகவே அவன் போர் செய்ய தயங்கியது. எனவே தான் பகவான் உனக்குள் இருக்கும் சந்தேகத்தை தீர்த்துக்கொள், நான் ஆணையிடுகிறேன், அதை தெளிவுடன் ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அவர் யுத்தத்துக்கு தயாராகிவிடு, அதனால் உனக்கு எல்லா விதத்திலும் மங்களம் உண்டாகும் என்று கூறி முடிப்பது இந்த அத்தியாயத்துக்கு முடிவுரை போன்று அமைந்தது. அடுத்தபடியாக சந்நியாச யோகம் பார்க்க போகிறோம்.